Hello friends, வாங்க உள்ள வாங்க. வெல்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட புது வீட்டோட எம்டி ஹோம் டூர் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா உங்கள் வீடு எப்படி இருக்கும் புது வீடு அப்படின்ட்டு. ஸோ ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தலாம். பொருள் வச்சதுக்கப்புறம் வீடு வேறு மாதிரி இருக்கும், பட் பொருள் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இருக்கிற இப்போ அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 19th ஃப்ளோரில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா வியூ தான். மெயினாக வியூக்காக தான் நான் இந்த அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு ஈவினிங் டைமில் சன்செட் ஆகிறப்போ கரெக்டாக இங்கேருந்து நம்மளுக்கு சன் அழகாக தெரிவாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் வியூ அப்படின்றது. எனக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஹை ரைசிங் பில்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரொம்ப நாள் சூஸ் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட், 3 பெட்ரூம் இருக்குது. நான் சொல்லி இது பர்பஸ் வந்து எங்கள் மாமியாரும் கூட இருப்பாங்க. ஸோ இன்லாஸ்க்காக மெயினாக ஒரு ரூம் வேணும், அதுக்காக 3 BHK பார்த்துருக்கோம். கீழே நம்ம இருக்கக்கூடிய வீடும் 3 BHK தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஹால். நம்மளுக்கு வந்து ஓனர் ரொம்ப தங்கமான மனிதர்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹாலில் ஏசி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் ஏசி, கபோர்ட், பூஜா ரூம்லாம் வந்து வெட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லிவிங் ஏரியா. இங்கேருந்து நம்மளுக்கு பால்கனி வருது. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அழகாக வியூ கிடைக்கும் இங்கேருந்து. ஸோ இது பார்த்திங்கன்னா ரேவந்தோட ரூம். ஸோ கபோர்ட்ஸ் எல்லாம் அவங்களும் செஞ்சுருக்காங்க. அழகான லைட்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அழகான லைட்ஸ் அண்ட் நல்லா வந்து நம்மளுக்கு கபோர்ட்ஸ்லாம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கபோர்ட்ஸ் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அவனோட திங்ஸ் அண்ட் அவனோட புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இங்கேருந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அண்ட் வியூ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், நல்ல வியூ கிடைக்கும். ஸோ அவனுக்கும் என்ன மாதிரியே வியூ பைத்தியம் அவன். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா இங்கேருந்து நம்மளுக்கு ஏரியெலாம் தெரியுது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. சரி, இப்போ வாங்க வந்து கிச்சன் பார்க்கலாம். நிறைய லேடிஸ் பிடிச்சது வந்து கிச்சன் தான் இல்லையா. கிச்சன் வந்து நம்ம கீழே என்ன இருக்கோ அதே தான். இது ஆல்மோஸ்ட் கீழே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். இன்னொரு ஃபேவரட்டான விஷயம் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்கல்ல. கொஞ்சம் ஒரு டிவைடர் மாதிரி ஒரு ஹாலுக்கும் அண்ட் டைனிங் ஏரியாவுக்கும். அண்ட் இங்கேருந்து வந்தோம் அப்படின்னா இது வந்து டைனிங் ஏரியா. ஸோ க்ராக்கரி யூனிட் அண்ட் சிங்க்லாம் கொடுத்துட்டாங்க அங்கேயே. அண்ட் அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு கிச்சன் வருது. கிச்சன் நான் சொன்னேன் இல்லையா, கீழேருந்து எப்படி இருக்கோ ஷேப் அதே மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட வந்து நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாக கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அவங்களுக்கு கிச்சன் டூர் தனியாக போடுறேன், ஃபுல்லாக நல்லா செட் பண்ணதுக்கப்புறம். கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் பார்த்திங்கன்னா சிம்னி கொடுத்துட்டாங்க. நம்ம கீழே வீட்டில் நமக்கு சிம்னி இல்லாதனால கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சிரமமாக இருந்தது, ஏன்னா அந்த வுட் ஒர்க்கே சரியாக இல்லாமல் இருந்தது. பட் ஈவன் தோ அது ரொம்ப ஃபேவரட்டான கிச்சன் தான் இல்லையா. இங்கே வந்து நம்ம சிம்னி கொடுத்துருக்காங்க, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பிசு இல்லாமல் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஃபேவர் பிராண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கீழே வந்து என்ன சொல்கிறது, அந்த கேஸ் இந்த பக்கம் இருந்தது, இப்போ இந்த பக்கம் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அப்படியே நம்ம வீடு தான், கீழே இருக்க வீடு தான் மேலேயும் அப்படியே இருக்குது. செம்ம வெயில் அடிக்குது, இங்கே நல்லா வெயில் காயும். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு வெயில் அடிக்காது, ஏன்னா ஃபுல்லாக பில்டிங் மறைஞ்சிரும். பட் இங்கே நல்ல சன்ரைஸ், நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் காற்று எல்லாமே இருக்குது. ஸோ நான் எப்போவுமே எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சம் காற்று வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நல்லா சூப்பராக அமைஞ்சிருச்சு. அண்ட் இங்கேருந்து நம்மளுக்கு கிச்சன்லேருந்து நல்ல வியூ கிடைக்கும். மழையெல்லாம் பெஞ்சால் செம்மையாக இருக்கும். ஸோ பாருங்கள். இன்னொரு ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறோட மேலே அழகாக ஒரு கபோர்ட் கொடுத்துட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே நம்ம நீட்டாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், இந்த லிக்விட்ஸ் டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீட்டாக வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வாஷிங் மிஷின் இங்கே தான் வரும், இதுதான் யூட்டிலிட்டி ஏரியான்றதால இங்கே வரும். அண்ட் டைனிங் ஏரியா, நம்ம டைனிங் டேபிள் இங்கே வந்துடும். ஸோ பக்கத்துலேயே க்ராக்கரி யூனிட் இருக்குது. நான் க்ராக்கரி யூனிட் தனியாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இந்த வீட்டில் அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் அழகாக அவங்களே செஞ்சு வச்சுட்டாங்க. அண்ட் நம்மளோட ஒரு OTG இங்கே வந்துடும். ஸோ நல்லா ஆக்கியபைடாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம பூஜா ரூம் அண்ட் மிடில் ரூம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிடில் ரூம், நம்மளோட ரேவந்த் ரூம் இருக்குல்ல அந்த மாதிரி ரூம் இது. இங்கே வந்து பூஜா ரூம் வந்து அவங்கள டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கீழே இருக்கிற பூஜா ரூம் கீழே தான் இருக்கும், மேலே எடுத்துகிட்டு வர மாட்டோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு இங்கேயும் அகைன் ஒரு நல்ல வியூ இருக்குது. அண்ட் நீங்கள் பிளான்ஸ்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க, அவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக அந்த சளிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எங்கள் அம்மா பஜ்ஜி போட்டு கொடுத்தாங்கல்ல, கற்பூரவல்லி அந்த இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்லாம் இருக்குது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸ் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. கபோர்ட் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி அவங்க வாங்கினது தான், வச்சுட்டு போயிருக்காங்க, யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து எங்களோட பெட்ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று இருக்கும். ஸோ காமன் பாத்ரூம் அது. அண்ட் இங்கே அழகான லைட் போட்டிருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அண்ட் இப்படி வந்தோம் அப்படின்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், எங்கள் பெட்ரூம் இது.
ஸோ அழகாக வால்பேப்பர்ஸ் அண்ட் இங்கே கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து நம்ம ஜுவல்லெலாம் வச்சுருக்கோம் இல்லை கேஷ் வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபான ஒரு இரும்பு பீரோ தான் பெஸ்ட்டுங்க. என்னதான் நம்ம வந்து ஃபேன்சியாக உடன் பீரோ வாங்கினாலும் இரும்பு பீரோ இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்னஸ் அதில் இருக்காது. ஸோ அதை பார்த்துட்ருக்கேன், அது பார்க்கலாம், அது எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அது எனக்கு ஒரு நீட் இருக்குது. நான் ஒரு ஷாப்பில் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியெல்லாம் வெயிட்டாக இருக்குது. இது வந்து இவங்களே செஞ்சு வச்சுட்டாங்க, நம்ம டெய்லி வேரில் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அழகாக வந்து இங்கே ஒரு சின்னதாக வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம தனியாக வாங்கி தான் வச்சுருக்கோம், அதனால் இங்கே இன்பில்டாகவே இருக்குது. ஸோ கீழேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, கீழே அம்மா வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகான வால்பேப்பரில் செட் பண்ணி இங்கே ஒரு ஏசி கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ ஏசி அம்மாவுக்கு வேணும் இல்லையா கீழே, அதனால அந்த ரூம் வந்து எடுக்க மாட்டோம். அண்ட் இங்கேயும் அகெயின் வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்கக்கூடிய பால்கனி, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4:30-5 மணி போல் வெயில் தாழ ஒரு காஃபியோடு இங்கே வந்து நின்றுட்டோ இல்லை இங்கே சூப்பராக ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டோ மழை பெய்கிறப்போ பிடிச்சா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வியூஸை ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து ஈவினிங் காஃபி டீ எடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ரொம்ப நாள் ஆசை எனக்கு இது, ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல வருஷங்கள் வந்து இந்த ஹைரைசிங்கில் பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் அமையலை, கடவுள் பிராப்தத்தில் நம்ம வெயில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லதாகவே அமையுதுன்னு சொல்லலாம். ஸோ வெயிலும் வந்து நான் சிவாபுரியில் வச்சு ஒரு 4 வேல் எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து அந்த வேல் ஒரு வேல் இங்கே நம்ம கீழே வீட்டில் அப்படின்னு சொல்லி வைக்கலான் இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த என்னோடய கேமரா உமன் இருக்காங்க, என் ஃப்ரெண்டு. ஸோ 2 பேரும் தான் இருக்கோம். புது வீட்டில் எந்த ஃபர்னிச்சரும் இல்லாமல் கொஞ்ச நேரம் அப்படியே கால் இட்டு கீழே உட்காருது, அது ஒரு தனி சந்தோஷம் இல்லை. அந்த புது வீட்டுக்கு வாசம் இருக்கும், நம்ம பேசுகிறப்ப எக்கோ கேட்குறது. அப்புறம் இன்னொரு 4-5 நாளில் வீடு ஷிஃப்ட் ஆகிடுவோம், அப்போ ஃபுல் திங்ஸ் இருந்துடும். இப்போது இந்த எம்டினஸ் கிடைக்காது இல்லை, நல்லாயிருக்கு. அப்படியே பொறுமையாக அப்படியே உட்காந்து கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. சூரியனை பார்த்துட்டு போகலான்னு உட்காந்துருக்கேன், நான் உங்கள்கிட்டையும் காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் 5:30 மணி ஆகுது, இப்போது எவ்வளோ வெயில் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். இன்னொரு 1/2 ஹவரில் வந்து நமக்கு சூரியன் தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவருக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு நம்ம கீழே கிளம்பிடலாம். குக்கீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேட்சஸ் இருக்குது. ஸோ நேற்று ஒரு 30 ஆர்டர் அனுப்பிச்சி விட்டோம். ஸோ இன்றைக்கி இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 ஆர்டர்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. நான் ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் குக்கீஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 வீக் கொஞ்சம் கேப் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய நமக்கு ஷிஃப்டிங் வேலைலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால அதுக்குள்ளே டக்கு இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் கரெக்டாக சென்ட் பண்ணிடணும். சரி, சூரியனை பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வந்து ரைஸ் இல்லை, சன் செட்டு பார்க்க. ஸோ இப்போ சன் செட் ஆக போகுது. ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சன்செட் தெரியுது நம்மளுக்கு. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இவ்வளோ ஹைட்டில் இருக்கே, இதுக்கு வந்து க்ரில் இல்லையாக்கா, விவான்லாம் வந்து சேஃப்டி இல்லையான்ட்டு க்ரில் போடுறோம், ஆர்டர் கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஃபிட் பண்ணுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது. 3 பால்கனிக்குமே, நம்ம ஹால் பால்கனி, கிச்சன் அண்ட் பெட்ரூம் பால்கனிக்குமே க்ரில் ஃபுல்லாக வந்துடும். ஸோ சேஃபாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே வந்து ரூப் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ இங்கே மட்டும் அந்த இது போடலான்னு பார்க்குறேன், விண்சிம்னி போடலான்னு பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு விண்சிம்னி வாங்கி மாட்டலாம். இந்த ஏரி வியூ ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே நான் உட்காந்துட்டேன், கீழே பசங்களாம் வெயிட் பண்ணுறாங்க. போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு குக்கீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், வாங்க கீழே போகலாம்.